இந்த பொய் சாட்சியத்தை கூட நம்ம ஓரளவு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அதிகம் பேசும் சாட்சி. இது கேஸையே திருப்பி ஒரு நிலைக்கு அவங்க பண்ணி விட்டுருவாங்க. அவங்ககிட்ட அதிகமாக பேசக்கூடாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை மட்டும்தான் அவங்க பேசுகிற மாதிரி வச்சுக்கிறணும். அப்படி பேசினா மட்டும்தான் அவங்ககிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு எப்படி சொன்னால், ராம்நாடு எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம்நாடாங்க மதுரைக்கு வெளியில் இருக்குங்க அப்படின்வாங்க ஒரேடியாக. அவங்கள்ட்ட எது பேசினாலும் இடக்கு முடமாக பேசுவாங்க. வேணுண்டே அவங்க அதிகமாக பேசுவாங்க. இதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு கோபம் கூட வர நிலை கூட அவங்க தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் தெளிவாக கேட்கணும். மாற்றி மாற்றி ஏதாவது கேட்டோம்னா ஓயாமல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக நம்ம அவங்கள்ட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவாக பேசிட்டு பேச விடக்கூடாது. அவங்க என்ன ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது அரட்டியாக அவங்க